ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் ஒரு என்னுடைய பர்சனல் கண்டென்ட் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு புது பேக் ஒன்று வாங்கியிருக்கோம். இது கிடையாது, பின்னாடி இருக்குது பெட் மேலே. இதுதான் அந்த புது பேகு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம யூடியூப் வீடியோ எடுக்க போனாலும் சரி, எங்கே போனாலுமே இந்த பேகு தான் இனிமேல் நம்ம கூட வரப்போகுது. எல்லா இடத்துக்கும் நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறதா இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போவேன் ஆஃபீஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம எங்கே போனாலுமே இந்த பேக்கு தான் நம்ம கூட வரப்போகுது. ஓகேவா? இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா இந்த பேக்கு தான் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படின்னா, நான் ஒரு தடவை ட்ராவல் பண்ணும்போதும் இந்த பேக்கை தான் நான் மாட்டிகிட்டு சுற்றிட்டுருப்பேன். இந்த பேக்கை மாட்டிகிட்டு தான் நான் வீடியோ எடுப்பேன் செய்வேன். கர்நாடகா, பெங்களூரு, ஆந்திரா, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய ஊருக்கு இந்த பேகு நம்ம கூடவே வந்துருக்குது. இன்றைக்கி இந்த பேகு பிஞ்சு போச்சு. இந்த ஜிப்பு இது நல்லா இருக்கு. இந்த ஜிப் போயிடுச்சு. ஆல்ரெடி ஜிப்பு போயிட்டு ஏற்கனவே தச்சு யூஸ் பண்ணேன். இப்போ திரும்பவும் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த பாட்டமில் இந்த இதுவெலாம் போயிடுச்சு, ஃபுல்லாக கிழிஞ்சிடுச்சு. இதுவே போயிட்டதுக்கப்புறம் இது செம்ம மெலிசாயிடுச்சுல்ல, அதனால் இது மேலே இந்த பேக் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த பேகுக்கு தூக்கி போட்டு இந்த பேகுக்கு மாறுறோம். அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சு போச்சு இந்த கதை. 3 வருஷம் இந்த பேக் நம்மக்கிட்ட உழைச்சிருக்கு. இந்த ரெட் கலர் பேகு 3 வருஷம் கரெக்டாக. இந்த பேகு நான் வாங்கும் போது எப்போனா 2023 எண்டில் வாங்கின பேகு. இப்போ 2026 மொத்தம் 3 வருஷம் இந்த பேக் நம்ம கூட உழைச்சிருக்குது. அப்போ இந்த பேக் எத்தனை வருஷத்துக்கு நம்ம கூட வருதுன்னு பார்ப்போம். ரைட். அதே மாதிரி பர்ஸு கூட நான் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் பவுச்சை நான் மாற்றிட்டேன். ஆனால் ஃபோன் பவுச்சு மாற்றினது உங்கள்கிட்ட காட்ட முடியாது, ஏன்னா வீடியோ அப்போவே நான் காமிச்சிடணும். பட் இப்போ என்னால் காட்ட முடியாது. ஏன்னா அந்த பவுச்சு தூக்கி இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கல, இந்த ஃபோனில் தான் அந்த புது பவுச்சை எடுத்து போட்டேன். இத்தனை நாள் இந்த பவுச் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இது கிழிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இது மாற்றிட்டோம். இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்த பர்ஸு. இதையே நான் இந்த பர்ஸை மாற்றிட்டு இந்த பர்ஸை போட்டேன். இந்த பர்ஸில் என்ன ஒரு குறை அப்படின்னா, இந்த பர்ஸுக்கும் பஸ் பாஸ் நான் வைப்பேன். பஸ் பாஸ் வைக்கும் போது இதில் அப்படியே இதில் வச்சுருவேன். அப்படியே நான் கண்ட்ராக்டர் பாஸ் கேட்கும் போது இப்படி தூக்கி இப்படி காமிச்சிடுவேன், பாஸ்னு அப்படின்னு காமிச்சிடுவேன். அதுக்கப்புறம் சில்லறை வைக்கிறதுக்கு இந்த பர்ஸில் தனியாகவே கேப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பர்ஸில் வாங்கின புது பர்ஸில் நான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சில்லறை வைக்கிற கேப்பும் இல்லை, பஸ் பாஸை காட்டுற மாதிரி அந்த ஓப்பன் ஸ்பேஸும் இல்லை. இப்போ நான் கண்ட்ராக்டர்கிட்ட காட்டினோன்னா பாஸை எடுத்து காட்டணும். அந்த பாஸ் எடுத்து நம்ம காட்டும் போது அவனா ஒருத்தன் நம்ம என்ன பாஸ் யூஸ் பண்ணுறோம், நான் அதான் பஸ்ஸில் என்ன ஆனால் பைத்தியக்காரன் பார்த்து நினைப்பானுங்க. இது நம்மளுக்கு ஆகாது. இவ்வளோ பிரச்சனைங்க இந்த பஸ்ஸால் இப்போ வரப்போகுது. ஓகே, வாங்கியாச்சு.